வேதாகமத்துல இப்படி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற அநேகர் இருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய நிகழ்வை நாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கிதியோன் பெற்ற ஒரு மாபெரும் வெற்றி. மீதியானியர்கள் மிகப்பெரிய அளவிலே இருந்தார்கள். எதிரியாகிய மீதியானியர்கள் ஏறத்தாழ வேதம் சொல்லுகிறது மணலத்தனையாய், அப்படின்னா எப்படி எப்படி இருந்திருப்பாங்க, கடற்கரை மணலத்தனையாய் எதிரிகள் இருந்தார்கள் கிதியோனோட யுத்தம் செய்ய வந்தப்ப. ஆனா கிதியோன்ட்ட 32,000 பேர் இருந்தாங்க. 32,000 பேர் இருக்கிறாங்க, இவங்களை வச்சு ஓரளவு சமாளிச்சு வெற்றி பெற்றலாம் அப்படின்னு கிதியோன் யோசிச்சுக்கிட்டான். கர்த்தர் என்ன யோசிச்சார் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயோத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போகடவன் என்று நீ ஜனங்களின் செவியில் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் திரும்பி இருந்தார்கள், மீதம் இருந்தார்கள். 32,000 பேர். இவன் நினைச்சான் 32,000 பேர் இருக்காங்களேன்னு. ஆண்டவர் நினைச்சாரு 32,000 பேர்லாம் எனக்கு தேவையில்லைப்பா. கடற்கரை மணலத்தையா இருக்கிற திரளான போர் வீரர்களை சமாளிப்பதற்கு 32,000 பேர் வேண்டாமா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு வேண்டாம். கிதியோனுக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. என்னடா 32,000 பேர் தான் வச்சு 32,000 பேர் தான் இருக்காங்க, அவன் லட்சக்கணக்கில் இருக்கான், இதுவே பத்தாது. இதான் மனித கணக்கு. லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில, லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் மத்தியில 32,000 பேரை வச்சு எதையாவது செஞ்சு பிடலான்னு பார்த்தா தேவன் என்ன சொல்றாரு? இதுவெல்லாம் வேண்டாம்ப்பா, ஜாஸ்தியா இருக்கு ஆளுங்கிறாரு. மனிதனுடைய கணக்கு ஆட்களின் எண்ணிக்கையில் இருக்கிறது. மனிதனுடைய கணக்கு பணத்தின் அடிப்படையில் இருக்கிறது. மனிதனுடைய கணக்கு சரீரத்தில் இருக்கிற பலத்தின் அடிப்படையில் இருக்கிறது. மனிதனுடைய கணக்கு தங்களுடைய திறமையின் அடிப்படையில் இருக்கு. ஆனா தேவனுடைய கணக்கோ இவைகள் அடிப்படையில் இல்லை, அவருடைய வல்லமையை சார்ந்ததாய் இருக்கிறது. அவருடைய வல்லமையினாலே இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெற்றி பெற செய்ய போகிறார். ஆண்டவர் சொன்னார், எப்பா ரொம்ப பேர் இருக்காங்கப்பா, 32,000 பேர். கிதியோனுக்கு கொஞ்சம் சந்தேகம், என்ன ஆண்டவரே லட்சக்கணக்கான பேர் இருக்கானுங்க, எதிர்த்து போனோம் 32,000 பேர் ஜாஸ்திங்கிறீங்களே. நான் சொல்றத அவங்ககிட்ட சொல்லு. யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ, யாருக்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, நம்ம எப்படி சண்டை போட போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கானோ அவனெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லினார். பார்த்தா 32ல 22,000 பேர் அவுட்டு. கடைசியா 10,000 பேர் தான் இருக்காங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல 32,000 பேர்ல 22,000 பேர் போயிட்டான், 10,000 பேர் தான் இருக்காங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற, இந்த 10,000 பேரும் ஜாஸ்திப்பா அப்படிங்கிறாரு. இந்த 10,000 பேரும் ஜாஸ்தி, இதுலயும் ஆளை குறைக்கணும், இதுலயும் கொஞ்சம் ஆளை குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப ஒரு ட்ரிக்கு சொல்றாரு. அது எப்படின்னா, நியாயாதிபதி 7:6-7 வசனங்கள், தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவரின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். இந்த 10,000 பேருக்கு தேவன் ஒரு டெஸ்ட் வச்சாரு. ஆத்துல இறங்கி தண்ணி குடிக்க சொல்லுப்பா அந்த 10,000 பேர் என்னாரு. சரின்னு எல்லாரும் போய் தண்ணி குடிங்கன்னு. அப்ப நல்ல பலசாலியா இருந்தவங்கலாம் என்ன செஞ்சாங்கன்னா, நல்லா முழங்காலில் கையை ஊண்டி அப்படி குனிஞ்சு ஆத்துல அப்படியே தண்ணியை குடிச்சாங்க. வாயாலேயே தண்ணியை குடிச்சிட்டாங்க. பலசாலியெல்லாம் நல்லா குனிஞ்சு ஆத்துல முழங்கால கையை ஊண்டி நல்லா குனிந்து திடகாத்திரமா இருக்கிறவங்களாம் அப்படியே தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தான். அந்த 10,000 பேர்ல ஒரு 300 பேர் குனிய கூட முடியல. அவ்வளவு பலவீனமான ஆட்கள், ரொம்ப முடியாத ஆட்கள். இந்த 300 பேர் என்ன செய்யறான், பைய தண்ணியை அள்ளி அப்படியே வாய்க்கு எடுத்து அப்படியே குடிக்கிறான். ரொம்ப பலவீனமான ஆட்கள் 300 பேர். தேவன் சொல்றாரு, ரைட், இப்ப யாரை செலக்ட் பண்ண போறான் அப்படின்னா, இந்த பலவீனமான 300 பேரை செலக்ட் பண்ணிக்கினாரு.
தேவனுடைய பார்வை என்பது வேறு, உலகத்தின் பார்வை என்பது வேறு. தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்க. உங்க மனதை இப்படித்தான் நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்க மனதிலே உங்களுடைய திறமையை, உங்களுடைய வரங்களை, உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய பணங்களை, உங்களுடைய உறவினர்களை வைத்து உங்க வாழ்க்கையில் வெற்றிக்கான அடையாளத்தை மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வெற்றிக்கான அடையாளம் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். ஜெயம் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வெற்றி அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வெற்றியை தேவன் ஒருவரால் மட்டுமே கொடுக்க முடியும். 300 பேர் போதும் அப்படின்ட்டாரு. 300 பேர் போதும்ட்டாரு. கிதியோனுடைய மனம் படபடக்குது. என்னடா 32,000த்துல 22,000 போச்சு, 10,000 இருக்குன்னு பார்த்தா அதுலயும் 9,700 பேரை கழிச்சிட்டாரு. வெறும் 300 பேர். அங்கே மீதியானவர்களோ லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். 300 பேரை வச்சு என்ன செய்யறது? வெற்றி வருமா? மனிதனுடைய பார்வையில சாத்தியமே இல்லைங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க உங்க பார்வையில பார்த்தீங்கன்னா எதுவுமே சாத்தியமா தெரியாது. ஆனா தேவனுடைய பார்வையில எல்லாம் அசாத்தியமானதெல்லாம் சாத்தியமாக்கும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சாத்தியமற்றதை சாத்தியமாக்கக்கூடிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். பயப்படாதீங்கள். வெற்றி உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தின வெற்றியை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப ஒரு வித்தியாசமா இந்த காரியங்கள். 32,000 பேர்ல 22,000 பேர் அவுட்டு, 10,000 பேர் தான் இருக்கான். 10,000 பேர்ல 9,700 பேர் போ சொல்லிட்டாரு. வெறும் 300 பேரு. சாத்தியமே இல்லைங்க. நான் தேவனால முடியும். வாழ்க்கையில நீங்க நினைச்சிட்டீங்க, என்கிட்ட இது இல்லையே, என்கிட்ட அது இல்லையே, எனக்கு உதவி செய்யக்கூடிய உறவினர்கள் இல்லையே, எனக்கு சரியான படிப்பு இல்லையே, என்னிடத்துல சரியான பண வசதி இல்லையே, என்னிடத்திலே திடகாத்திரமான சரீரம் இல்லையே, இப்படி உங்களிடத்தில் இல்லாததை நினைத்து இதனால என்னால் வெற்றி பெற முடியாது என்று என்னை கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இவைகளினாலே வெற்றி பெறாது. ஜெயமோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவராலே இன்றைக்கு உங்களுக்கு வரப்போகிறது.